ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் காதல் அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். பயங்கரமாக எல்லாருமே அழுகுறாங்க. இப்படி ஜாதகத்தில் சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் என்ன பண்ணுறாங்க, அணுக்கிட்ட போய் நீ சொல்லு அணு, நீங்கள் என்னை விட்டு போயிடுவீங்களா, இதெல்லாம் நம்பாதீங்க அணு அப்படிங்கிறாங்க. உடனே அணு கையை தட்டி விட்டுட்டு விடுங்க ஆகாஷ், நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. என்ன அணு நீங்கள் இதை போய் நம்புறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, நான் ஒன்றும் சுயநலவாதி இல்லை, நீங்கள் நல்லா சந்தோஷமாக இருங்க, என்னை விட்டுருங்க, வேண்டாம், நீங்கள் இந்த ஜாதகத்தில் உங்களுக்கு உயிருக்கு ஆபத்து, நான் எப்படிங்க இந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பேன், இதோட விட்டுருங்க, இதை பற்றி இனிமேல் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கப்பா வா அப்படி நம்ம போவோம் அப்படின்னு ராகவ் வீட்டிலேருந்து எல்லாருமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஆகாஷ் பின்னாடியே அணுன்னு போகிறாங்க. உடனே அவங்க அம்மா இருந்துட்டு ஆகாஷ் வாடா அப்படின்னு கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவனை பிடிச்சி சமாதானப்படுத்துறதுக்குள்ள பெரும்பாடாக போயிடுது. பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு டம்ளரை தூக்கி அப்படியே டமான்னு உடைக்கிறாங்க. ஆகாஷ் இந்த அளவுக்கு அணுவை லவ் பண்ணுவாருன்னு நினச்சி கூட பார்க்க முடியாதுங்க. அந்தளவுக்கு சூப்பராக லவ் பண்ணுறாங்க, அழுகுறாங்க, துடிக்கிறாங்க. ஜாதகம்னு சொல்லி என் அணுவை என்கிட்ட பிரிச்சுட்டிங்கள, நீங்கள் நல்லா இருப்பீங்களா அப்படி இப்படின்னு கத்துறாங்க. ஆகாஷ் உன் நல்லதுக்கு தாண்டா பண்ணுறான் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. எது நல்லதுக்கு, என் அணுவை என்கிட்ட பிரிக்கிறது நல்ல விஷயமா, எப்படி பண்ணுறீங்கன்னு பார்ப்போம் அப்படி இப்படின்னு கத்திட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ராகவ் என்னப்பா இவன் இப்படி பண்ணிட்டு போகிறான், இருங்க சித்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ராகவ் அவங்கள சமாதானப்படுத்துகிறாங்க. அடுத்து நைட் ஆயிடுது. பார்த்தீங்கன்னா ஆகாஷை போய் ராகவ் போய் பார்க்குறாங்க. ஆகாஷ் அப்படின்னு சொன்னோன்னே விடு ராகவ், நீ இப்போ என்ன சொல்ல போகிற, காமாரு கூலாருன்னு சொல்ல போகிற அதானே, இந்த விஷயத்தில் இந்த மாதிரி நேரத்தில் நான் அதை தானடா சொல்ல முடியும், என்ன ராகவ் அதை தான் சொல்ல முடியும்னா எப்படி என் அணுவை என்கிட்ட பிரிக்கிற விஷயத்துக்கு நான் கூலாக இருக்க முடியுமா அப்படிங்கிறாங்க. அப்பா அம்மாவும் உன்னோட உயிரை பார்க்கணும்லடா, அவங்க பாசத்தை தானடா சொல்கிறாங்க, பாசத்தில் சொல்கிறது எனக்கு ஒன்றும் பிடிக்கவே இல்லை, என் அணுவை என்கிட்ட பிரிக்க பார்க்குறாங்க, அதெல்லாம் என்னால் முடியாது, அது எப்படிடா ஜாதகம் அது இதுன்னு சொல்லிட்டு இந்த காலத்தில் இதை நம்பிட்டு என் அணு என் உயிரான அணுவை என்கிட்ட பிரிக்க பார்க்குறாங்களே, இது நல்ல விஷயமா, இதெல்லாம் இந்த மூட நம்பிக்கை நீ நம்புறியா அப்படின்னு துடிக்கிறாங்க. எனக்கு நம்பிக்கை இல்லைடா, என்ன பண்ணுறது, அப்பா அம்மாவா அவங்க நினைக்கிறது சரிதானே, சரி நான் ஒன்று கேட்குறேன், பெரியப்பா பெரியம்மா உன் விஷயத்தில் மது விஷயத்தில் இப்படி சொல்லியிருந்தா நீ என்ன பண்ணியிருப்ப அப்படின்னு ராகவ் பார்த்து கேட்டோன்னே ராகவ் அப்படியே சைலண்டாக அமைதியாகிறாரு. மன்னிச்சுக்கடா, எனக்கு ஒன்றும் வேணுக்குன்னு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, சொல்லணும்னு நினைக்கல, என் விஷயத்தை என் நிலைமையை உன்னை புரிஞ்சுக்கோங்கிறக்காக நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லுன்னு தெரியாமல் ஆறுதல் படுத்துகிறார் ராகவ். கொஞ்சம் பொறுமையாடுறா, விட்டு பிடிப்போம், இப்போ ஒன்று நான் அதை அப்படியே விட்டுருன்னு சொல்லலையே, இதுக்கான சொல்யூஷன் என்னன்னு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. முடியாது ராகவ், என் அணு என்கிட்ட பிரிக்கிற விஷயத்தை நான் ஒத்துக்கவே மாட்டேன், என்ன நடந்தாலும் சரி என்ன ஆனாலும் சரி, நான் உயிரை விட்டாலும் விடுவேன் நினைஞ்சு என் அணுவை மட்டும் விடவே மாட்டேன், இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி தம்னு குதிக்கிறாங்க. ஒரு வழியாக அணு ஆகாசம் சமாதானப்படுத்துறதுக்குள்ள பெரும்பாடாயிருது ராகவுக்கு. விடுறா அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்கிறாங்க. நான் அணுவை மறக்கவே முடியாது, நான் அவள் பாட்டுக்கு சும்மா இருந்தா தேடி தேடி நான் தான் போய் அவளை போய் லவ் பண்ணேன், பாவம் இப்போ நான் நானே சாதகம் சரியில்லைன்னு சொல்லி வேணான்னு சொன்னால் என்னன்னா இது பாவம் இல்லையா, அந்த பொண்ணு பாவம் இல்லையா அப்படிங்கிறாங்க. இருடா நான் பண்ணுறேன், உனக்கு இது புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா அடிச்சதுரா சாக் பாட்டு அப்படின்னு முரளி என்ன பண்ணுறாங்க, அபி வீட்டுக்கு சாப்பாடு வாங்கிட்டு போகிறாங்க. எப்படியும் அவங்க சாப்பிடாமல் இருப்பாங்க, சமைக்காமல் இருப்பாங்கன்ட்டு எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க. ஓன்னு இலை விழுந்த விடு மாதிரி போயிட்டு இருந்தால் அவங்க சாப்பாடு வாங்கி வந்திருக்கீங்க, நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும், நான் தான் அண்ணன் ஆரம்பத்தில் சொல்லணேன், அந்த குடும்பத்தை நம்பாதீங்க, அவங்க இருக்கவங்க யாருமே சரியில்லை, பணக்காரவங்கனால இப்படி தான் கவுப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லி அப்படியே ஏற்றி விட்டுருக்காங்க தனக்கு கிடைச்ச சந்தர்ப்பத்தை. எல்லாரும் விடுங்க தம்பி, அதனால் என்ன ஆகுது அப்படிங்கிறத தான் டக்குன்னு முரளி சைக்கிள் கேப்பில் சிந்து படுறாங்க. அந்த அணுவை பார்த்துட்டு போனாரே கோயம்புத்தூர் மாப்பிள்ள, இப்போ கூட பிடிச்சிருக்குன்னு தான் சொல்கிறாங்க, அவனே பேசி முடிச்சிருவோமா அப்படின்னு ஒன்று அணு செம்ம காண்டாகிறாங்க. உன் வாயை பொத்திட்டு போடான்னு சொல்ல மாட்டேங்குது யாருமே. என்ன பண்ணுறாங்க, அணு இருந்துட்டு இல்லைங்க எனக்கு இந்த கல்யாணம் பற்றி பேச்சே பேசாதீங்க, எனக்கு நான் ஆகாசை தெரிஞ்சோ தெரியாமல் விரும்பிட்டேன், அந்த காதலோட நான் வாழ்ந்துட்டு போகிறேன், இனிமேல் என் வாழ்க்கையை பற்றி யாரும் எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் அபி வாழ்க்கையை மட்டும் யோசிங்க அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்புறாங்க. நீ சொல்கிறது கரெக்டு தான் அணு, இனிமேல் அபி வாழ்க்கையை மட்டும்தான் யோசிக்கணும் அப்படின்னு முரளி தனக்கு தானே பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அபி அப்பா பார்த்து முரளி பேசுகிறாங்க. இனிமேல் அபி அந்த பொட்டிக்கெலாம் போக வேணாம் அங்கிள், வேணாம், எதுக்கு அந்த குடும்ப சவாசமே வேணாம் அப்படின்னோடனே, ஏன் தம்பி போகட்டும், அதுக்கு இதுக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஐயோ அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆமாம் தம்பி, அது கடை வேற, இது யாராக இருந்தாலும் பெத்த பிள்ளை நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க, ஜாதகம் பண்ணதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்றாங்க. அட கிளவா இப்படி பண்ணிட்டியடா அப்படின்னு நினைக்கிறாரு. பயங்கரமான மைண்ட் வாய்ஸு, செம்ம காமெடின்னு தான் சொல்லலாம். சரி எல்லாரும் சாப்பிடுங்க அப்படின்னு வேக வேகமாக சாப்பாடு கொடுக்குறாங்க. அபி நீங்கள் சாப்பிட்டு அணுவுக்கு சாப்பாடை கொடுங்க, அம்மா நல்ல பிள்ளை நாயினார் தூத்தக்கூடிய வெங்காயம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி செம்மையாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க முரளி. அடுத்து பார்த்தீங்கன்னா கக்கன்னு சிரிக்கிறாங்க மாமியாலும் மருமேன்னு. இப்படியெல்லாம் கூட்டு சேர்ந்து பண்ணக்கூடாதுங்க, சதி பண்ணக்கூடாதுங்க, இப்போ தான் அத்தை எனக்கு நல்ல நிம்மதியாக இருக்குது, இப்போ என்னடா அவளை மகளே ஆகாதுங்கிற, அப்புறம் என்ன அத்தை சொத்தை அத்தைன்னு பேசிக்கிட்டு இருக்கிறான் வெக்கங்கட்டவன். என்ன பண்ணுறாங்க, எனக்கு நிம்மதியாக இருக்குது, எப்படியோ ஒரு வழியாக பெரிய பாரத்தை இறக்கி வச்சாச்சு, இந்த நிச்சயம் நின்று போச்சு அப்படி இப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிறாங்க பயங்கரமாக. அப்படி இப்போ அடுத்து நீ என்ன பண்ண போகிற முரளி, இதே சூட்டோட சூட்டாக அபியை கல்யாணம் பண்ணிவிட்டு இந்த குடும்பத்துக்கு ஷாக்கை கொடு அப்படிங்கிறாங்க.
அப்படிங்கிறாங்க. ஏன் அத்தை, நான் கம்பி எண்ணுறதுக்கு ஆசைப்பட்டீங்களா? ஏன் நீ ஏன் கம்பி எண்ண போகிற? அப்புறம் இன்னொரு கல்யாணம் பண்ண தூக்கி உள்ளே வைக்க மாட்டாங்களா அப்படிங்கிறாங்க. அவளுக்கு தான் இத்தனை வருஷம் என் பிள்ளை இல்லைல, அந்த காரணத்தை சொல்லி நீ தப்பிக்கலாம்ல. அத்தை, நீங்கள் தான் என்னை விட பெரிய லாயர், கிரிமினல் லாயர் அப்படிங்கிறாங்க. சிரிச்சுக்கிறாங்க. அடுத்து என்ன பண்ணலாம், கொஞ்ச நாளில் சமாளிப்போம் விடு, என் மைனை பற்றி தெரியாதா, ஏதாவது பண்ணுவோம், என் புருஷனே இப்போ என் பக்கம் வந்துட்டார் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் 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 நடத்தணும், இந்த சூட்டோட சூட்டை அதை பண்ணிடணும் அப்படின்னு 2 பேரும் கக்கரக்கான் பிஎஸ் வீரப்பா மாதிரி சிரிச்சுக்கிறாங்க. அடுத்து இன்னொரு ஆட்டத்தை போடுறாங்க. ஜாதகத்தோடு நிப்பாட்டக்கூடாது அப்படி மனசு மாதிரி வாங்கிட்டு ஆகாஷ் அம்மா என்ன பண்ணுறாங்க, கோயிலுக்கு போயிட்டு ஒரு மாதிரி போயிட்டு வந்துட்டு ஐயோ அப்படின்னு காலில் விழுந்து அழுகுறாங்க. ராகவ் காலில், சித்தி என்ன சித்தி எந்திரிங்கிற, என் பிள்ளைய காப்பாற்றுப்பா, என் பிள்ளைய காப்பாற்றுப்பா, உங்கள் கையில் இருக்குது. ஏன்னா அவர் தானே எல்லாம் பண்ணிகிட்ருக்காரு, அதனால காலில் விழுறாங்க. கரெக்டாக பார்த்து அடிக்கிறாங்க. அப்புறம் என்ன சித்தி, நான் கோயிலுக்கு போனேன்ப்பா, அங்கே ஒரு ஜாசியர் நல்ல ஜோசியர் தான், அவரை பார்த்து கேட்டால் இந்த ஜாதகத்துக்கு கிட்டக்கே வரக்கூடாது, வந்தாலே என் பிள்ளை உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டாங்கப்பா, அதுக்கப்புறம் விளக்கு போட்டேன் அதுவும் அணைஞ்சிருச்சுப்பா அப்படி இப்படிங்கிறாங்க. என் பிள்ளைய காப்பாற்றுங்களா. ஆகாஷ் வர்றாங்க. என்னம்மா அப்படின்னு ஆக்டிங்கை போடுறீங்களா, என்னடா பண்ணான்னு நினச்சிட்டு என் அணு என்கிட்ட பிரிக்கிறதுக்கு நீங்கள் பண்ணுற சதி தான் இது, என்னால் நம்பவே முடியாது அப்படிங்கிறாங்க. பாத்தியா ராகவ் எப்படி பேசுகிறான்னு சொல்லி, இப்போ என்ன அந்த ஜாதகத்தை வச்சானே இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு எரிக்கிறாங்க. உடனே தண்ணி ஊற்றி அணைச்சிட்டு, உனக்கு என்னடா புத்தி கட்டு போச்சா, இதை போய் எரிக்கிற, ஆமாம் அதை வச்சு தானே என் அணு என்கிட்ட பிரிக்கிறீங்க, அணுவை பிரிக்கிற எந்த இதுவுமே எனக்கு பிடிக்காது, எனக்கு உலகத்திலே என் அணு தான் முக்கியம், அணுவை விட எனக்கு எதுவுமே இல்லை அப்படி இப்படின்னு கத்துறாங்க. அப்படி ஆகாஷ் அம்மா என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து ஓடி போய் தண்ணி ஏற்றிட்டு வந்து அதில் ஊற்றி அணைச்சிட்டு ஆகாஷ் தலையிலே ஊற்றுறாங்க. அதை ஓரமாக அப்படி நின்று பார்த்துட்டு இருக்காங்க. ராகவும் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த சீன் அப்படியே முடியுது. அப்புறம் ராகவும் அபியும் பார்க்குறாங்க. என்ன அணு எப்படி இருக்காங்க, அணு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆகாஷ் அளவுக்கு இல்லைன்னா, குட்டிப்பாஸ் அளவுக்கு இல்லைனாலும் கொஞ்சம் வருத்தத்தில் இருக்கிறா அப்படிங்கிறாங்க. என்னம்மா இதான் பெண்ணோட மனசா, ஆண் பாரு எவ்வளோ ஒரு விஷயத்தில் ஸ்ட்ராங்காக உறுதி வச்சுட்டா எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஆனால் இந்த அணு பாருங்க ஒன்றுமே இல்லை, கனவு கண்டு கலைஞ்சது மாதிரி அவர் நல்லா இருக்கட்டும், நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க தான், அது ஒன்றும் தப்பு இல்லை, இருந்தாலும் கொஞ்சமாவது எனக்கு காதல் தான் பெருசு, என் புருஷன் ஒரு நாள் வாழ்ந்தாலும் எனக்கு சரின்னு சொன்னிருந்தா சூப்பராக இருந்திருக்கும், அதை தானே ஆகாஷ்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்தில் அணுவும் ஸ்ட்ராங்காக இருந்தால் நான் கவலைப்பட்டிருக்கவே மாட்டேன் ராகவ் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அதைத்தான் நம்மளும் சொல்ல தோணுது. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, அவர் விட்டுட்டு போகட்டும், அவர் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு அக்கா சொல்லுதுன்னு அபி சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது, அவங்க சூழ்நிலையும் அப்படித்தானே, ஆகாஷ் நல்லா இருக்கணும் தான் நினைப்பாங்க அப்படின்னு ராகவ் சொல்கிறாங்க. ஒன்றுமே பண்ண முடியல, பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கான், இதுக்கு ஒரே வழி என்ன பண்ணுறது 2 பேரும் பிரிஞ்சிடுறதா அப்படிங்கிறாங்க. நீ போய் அணுவை கூட்டிகிட்டு வந்து ஆகாஷை பேச வச்சு புரிய வச்சா அப்படி புரிஞ்சிருவாரா, ஒருவேளை அணு சொன்னால் கேட்டுக்கட்டும், கேட்பான்னு நினைக்கிறேன். அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினச்சா வாழ வைப்போம், பிரிஞ்சிரும்னு நினச்சா பிரிஞ்சுக்கட்டும், நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ தாங்க 2 பேரும் அடிச்சுக்காமல் முதல் தவணையாக 2 பேரும் சாதகமாக ராசியாக பேசியிருக்காங்க. சரி நான் அக்காட்ட போய் பேசுகிறேன் அப்படின்னு அபி சொல்லிட்டு போகிறாங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் தூங்க போகிறாங்க. அக்காவும் தங்கச்சியும் பேசுகிறாங்க. ஏக்கா உனக்கு எதுவுமே வருத்தம் இல்லையா, எனக்கு என்னடி வருத்தம் அப்படின்னு நார்மலாக சிரிச்சுக்கிட்டே பேசுகிறாங்க. எனக்கெல்லாம் செம்ம காண்டா வந்துச்சு அணுமேல, என்னடி இந்த பொம்பளையே இப்படித்தானே அப்படிங்கிற மாதிரி, இப்படி ஆசையாக விரும்பினவனை விட்டுட்டு கூலாக தலகாணிக்கு உரமாட்டிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு உரமாட்டிக்கிட்டே பேசுகிறாங்க. பாவம் நல்லா இருந்துட்டு போட்டோம், எனக்கு ஆகாஷ் வாழ்கிறத விட உயிரோட வாழணும், எனக்கு அதான் நல்லது, யாராவது ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கட்டும் அப்படி இப்படிங்கிறாங்க. வீட்டில் தான் பொண்ணு, அதுவும் 2 மாதங்களில் கல்யாணம் பண்ணலைன்னா ஆகாஷ் உயிருக்கு ஆபத்துன்னு ஒரு பிட்டை வேறு அவங்க ஆகாஷ் அம்மா போட்டுறாங்களா, அதை அப்படி சொல்லிடுறாங்க. அவங்க சொன்ன மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து கட்டிக்கிட்டு நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. நீ பேசுவாக்கா, நான் பேசி என்னம்மா ஆக போகுது, இல்லை நீ பேசுனா அவர் கேட்டுக்குவார், யார் பேச்சும் கேட்குற கண்டிஷனில் உன் குட்டி பாசி இல்லைக்கா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி எனக்கு என்ன பயம், நீ பயப்படுறியா அப்படிங்கிற தான் சொல்கிறாங்க. நான் பேசுகிறேன், யாரோ ஒரு பொண்ணு உனக்கு நல்ல பிடிச்ச பொண்ணா, அப்பா அம்மா உன் நல்லதுக்கு தான் நினைப்பாங்க, அவங்க மனசை கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி நான் பேசுகிறேன், நம்ம 2 பேரும் உலகத்தில் இல்லாத ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம் கடைசி வரைக்கும் அப்படின்னு நான் பேசுகிறேன்டி, எனக்கு என்ன இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. அக்கா உன்னை நினச்சி பெருமைப்படுறதா இல்லை பாவப்படுறதான்னு தெரியலக்கா, ஏன்டி பெருமைப்படுற அளவுக்குலாம் நான் ஒன்றுமே செய்யலடி அப்படிங்கிறாங்க. வேணா பாவப்பட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, வேணா கட்டி பிடிச்சி கொஞ்ச நேரம் அழுதுக்குவோமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க. கண்ணு கலங்குது. அப்போ தாங்க அணு மேலே உண்மையிலே பாவமாக தோணுச்சு. சரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி திட்டணுமே அப்படின்னு தோணுது. 2 பேரும் அழுகுறாங்க. எனக்கு ஏண்டி இந்த நிலைமை வரணும், எனக்கு எதுவுமே நல்லா அமைய மாட்டேங்குது அப்படின்னு அப்படியே அழுகுறாங்க. அபியும் அதே தான் சொல்கிறாங்க. ஆசைப்பட்ட ஒரே ஒரு வாழ்க்கைக்கா, நீ இதுதான்க்கா ஆசைப்பட்ட, எதுவுமே நடக்காமல் போயிருமா, நடக்க விடாமல் பண்ண நான் நடக்கே தீருவேன் அப்படின்னுங்கிற மாதிரி மனசுக்குள்ள அபி நினைக்கிறாங்க. அப்படியே 2 பேரும் அழுகுறாங்க. அதோட முடிச்சிருக்கிறாங்க.
அடுத்த வாரங்கிறது போடுறாங்க. அதான் ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். கோயிலில் வந்து பேசுகிறாங்க. பேசிக்கிட்டு கீழே டக்குன்னு தாலியை கட்டிடுறாங்க. அணு கழுத்துக்கு தெரியாமலேயே அப்படி கத்துறாங்க. ஏன் இப்படி பண்ணீங்கன்னு துடிக்கிறாங்க அணு. எனக்கு வேறு வழி தெரியல அணு அப்படின்னு சொல்லி தாலியை கட்டிட்டு ஜம்பமாக நிற்கிறாங்க. ஆனால் அணு என்ன பண்ணுறாங்க, அத்து போடலைங்க தாலியை. காட்டுக்கண்ணை வெளி அப்படி வெண்ணிலா மாதிரியே தாலியை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அணு ஆகாசும் ராகம் வந்து ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு தான் திட்டுறாங்க. அதுக்கப்புறம் தாலியை மறைச்சி வச்சுக்கடா, நம்ம பண்ணுவோம், எல்லாம் உனக்கு தான், 2 பேரும் நீங்கள் தான் கடைசி வரைக்கும், நாங்களாச்சு அப்படின்னு சவால் விட்டு சபதம் எடுக்கிறாங்க ராகவும் அபியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் என்னென்ன சுவாரஸ்யங்கள் போகுதுன்னு. உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.